ஹே டிசைனர்ஸ், நம்ம இன்றைக்கி பாட்டம் நேவிகேஷன் பார் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்மாவில் பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு டிசைன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எப்படி ப்ரோட்டோடைப்பிங் பண்ணலாம், அது இல்லாமல் காம்போனன்ட்ஸ் வேரியன்ட்ஸ் க்ரியேட் பண்ணி எப்படி இந்த டிசைனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் ஹையஸ்ட் ஃப்ரேமாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன் 14 Pro, ஏன்னா மொபைலுக்காக தான் டிசைன் பண்ணுறேன். இப்போது ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் இந்த பாக்ஸை வந்து எண்ட் டு எண்டாக நீங்கள் வித் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பை 8 பண்ணுங்கள். 80 நான் வந்து ஹைட் வந்து 80 வைக்கிறேன் இதில். அதுக்கப்புறமா வந்து ஒரு சர்க்கிளை என்டர் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் வந்து நமக்கு 4 வேணும் ஆக்சுவலி, ஏன்னா 4 மெனு இல்லை அதுக்குள்ளே அந்த நேவிகேஷன் பார்க்குள்ள. அதனால 4 சர்க்கிள் வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கிள் போட்ட உடனே அடுத்த சர்க்கிள் வந்து அப்படியே எண்டில் வச்சு ஸ்பேஸிங் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்பேஸிங் வந்து நான் இப்போதைக்கு வந்து 16 கொடுக்குறேன். அதை அப்படியே வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அடுத்த சர்க்கிள் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ நான் எல்லா சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணுறேன். குரூப் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து சென்ட்ரல் லைன் கொடுத்துட்றேன். ஓகே, இது வந்து இந்த சர்க்கிளையும் வந்து நீங்கள் சென்ட்ரல் லைனாக பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு சர்க்கிள் வந்து ஒவ்வொரு பாக்ஸ் ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும் வந்து நம்ம செப்ரேட் பண்ணணும். அதனால என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் அன்குரூப் பண்ணிவிடுங்க. அன்குரூப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதே மாதிரி ஒரு சர்க்கிளில் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சைஸை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. ஏன் கம்மி பண்ணிடுங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் அந்த கம்மியாவது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் தான் வந்து மேலே வந்து ஐகான் ஒரு பிளேஸ்மெண்ட்டோட ஐகான் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது அப்படியே குரூப் பண்ணிவிடுங்க. இந்த செக்ஷன் குரூப் பண்ணிவிட்டு 4 பாக்ஸை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த குரூப் பண்ணது எல்லாமே அன்குரூப் பண்ணிவிடுங்க. அன்குரூப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து அந்த சர்க்கிள் ப்ளஸ் பாக்ஸஸ் அதை வந்து செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கு முன்னாடி வந்து அன்வான்டாக இருக்கிற சர்க்கிள்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணணும். மேலே போட்டிங்கன்னா செப்பரேட் ஆப்ஷன் இருக்கும், செப்பரேட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணோன்னா இந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து அந்த டாட்டட் இல்லை, அந்த டாட்டட் எப்படி வரும்னா இந்த பாக்ஸ் வந்து ஒரு வெக்டராக மாற்றணும். அதுக்கு நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து ஃப்ளாட்டன் செக்ஷனாக மாற்றணும். நீங்கள் அதே பாக்ஸை செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டன் செக்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸஸ் எல்லாம் வந்து ஒரு வெக்டார் இமேஜாகவே வெக்டார் ஆப்ஜெக்டாகவே மாறிடும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த கார்னர் எட்ஜஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டாட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அந்த டாட்ஸ் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம வந்து அதோட ஸ்மூத்தஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து 20 கொடுக்குறேன். இதுக்கு 20 இல்லை 24 கொடுத்துடலாம், அது கரெக்டாக இருக்கும். யா 24. அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த 2 டாட் மட்டும் அந்த டாப்பில் இருக்க அந்த சர்க்கிள் கார்னர் இருக்க 2 டாட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கார்னர் ரேடியஸ் வந்து 24 கொடுத்துருங்க. ஓகே, நம்ம கீழே இருக்கிறது கொடுத்துடலாம். 24 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மேலே இருக்க சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்க பாக்ஸ்க்கு அலைன் பண்ணணும். அலைன் எப்படின்னா எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சர்க்கிள் வந்து பாக்ஸ் கிட்ட கொண்டு வந்தாவே அந்த மார்ஜின் வந்து அந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த லைன் வந்து ஈக்குவலாக காட்டும். அப்போ நீங்கள் வந்து இந்த சர்க்கிள்ஸை வந்து இது முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து கலர் கொடுத்துடலாம். ஏற்கனவே நான் ஒரு கலரை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருந்தேன். அதே கலர் வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம். அந்த சர்க்கிளுக்கும் இருந்தாலும் சரி அந்த பாக்ஸுக்கும் இருந்தாலும் சரி அதே கலர் வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம். அடுத்தது நம்ம அந்த ஒவ்வொரு சர்க்கிள்குள்ளேயும் வந்து நம்ம ஐக்கானை ப்ளேஸ் பண்ணுவோம். அந்த சர்க்கிள்ஸ்குள்ளே ஐக்கான்ஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தது டெக்ஸ்ட் அந்த லேபிள்ஸ்லாம் வந்து கீழே சர்க்கிள் கீழே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஐகான்ஸோட கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக்ல இருக்குது, இப்போ நம்ம ஒயிட்டாக மாற்றிடலாம். அப்போ தான் விசிபிலிட்டி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
அப்புறம் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்குது. அது எல்லாமே வந்து இந்த பாக்ஸ் கீழே, அந்த சர்க்கிள் கீழே வந்து கரெக்டாக அலைன் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து கீழே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாட்டம் அலைன் பண்ணிடலாம். ஏன் பாட்டம் அலைன் பண்ணுறேன்னா, எல்லா டெக்ஸ்ட்டும் எல்லா பாக்ஸ்க்கும் பாட்டம் அலைன் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணும்போது ஸ்பேசிங் வந்து ஈக்குவலாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஜம்ப் ஆகாது. இந்த கான்செப்டில் தான் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம பாட்டம் அலைன் பண்ண பிறகு எல்லா லேபிள்ஸ், எல்லா மெனு வந்து நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக 4 மெனு இருக்குது. 4 மெனுஸும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஈச் குரூப்பாக வந்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், செகண்ட் குரூப் பண்ணிக்கலாம், தேர்ட் குரூப் பண்ணிக்கலாம், ஃபோர்த் செலக்ட் பண்ணி ஃபோர்த்தையும் குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ குரூப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இதை வந்து ஒரு காம்பனண்ட்டாக மாற்றணும். காம்பனண்ட்டாக மாற்றுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் காம்பனண்ட் நம்ம இந்த அப்படியே செலக்ட் பண்ணி ஒரு வேரியண்ட்டாகவே, செட் ஆஃப் வேரியண்ட்டாகவே நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த 4மே ஒரே காம்பனண்ட்குள்ளே 4 வேரியண்ட்டாக க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஒரே காம்பனண்ட் ஆகிடுச்சு. ஒரு காம்பனண்ட்டில் 4 வேரியண்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு காம்பனண்ட்னால் நீங்கள் வந்து ஒரே ஒரு மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக்ஸ்லேயே வந்து மாற்றிக்கலாம். இப்போது ஒவ்வொரு மெனுவுக்கும் வந்து நம்ம நேம் கொடுத்துடலாம். இதுக்கு வாக்கு, அடுத்தது செலக்ட் பண்ணிவிட்டு பைக் அப்படின்னு கொடுத்துடலாம். பைக், ஓகே. தேர்ட் செலக்ட் பண்ணிட்டு கார்னு கொடுத்துடலாம். நேம் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே அந்த ரைட் சைடில் பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டும். நீங்கள் அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பஸ், ஓகே, டன். இப்போ வந்து 4 வேரியண்ட்ஸாக இருக்குது. இந்த 4 வேரியண்ட்ஸ்க்கு வந்து இப்போது இதுக்கு வந்து ப்ரோட்டோடைப்பிங் கிடையாது. இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இதுக்கு வந்து அந்த ஆக்ஷனபிள் மூமெண்ட் இருக்காது. பட் இது வந்து நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம். ஒரு மெனுவை வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வேரியண்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். டிஃபால்ட்டாக நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ப்ரோட்டோடைப்பிங் கொடுத்துடலாம். ப்ரோட்டோடைப்பிங் நீங்கள் ரைட்டில் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த மெனுவில் ப்ளேஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ப்ளஸ் பட்டன் காட்டும். ப்ளஸ் பட்டன் வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா அடுத்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பாப்அப் காட்டும். பாப்அப்பில் ஃபஸ்ட் வந்து ஆன் டேப் கொடுத்துக்கோங்க. ஆன் டேப் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் அனிமேட் கொடுங்க. ஸ்மார்ட் அனிமேட் கீழே வந்து ஈஸி இன் அண்ட் அவுட் கொடுங்க. ஏன்னா இந்த அனிமேஷன் தான் வந்து ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகும். இதே மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு மெனுவும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பெக்டிவ் அந்த பாருக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ காருக்கு வந்து கார் தேர்ட் பாருக்கு செலக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பஸ் வந்து 4th இருக்க மெனுவை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செகண்ட்க்கும் நம்ம இருக்க எல்லா லேபிள்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து இன்ட்ராக்டிவிட்டி கொடுக்கணும். அந்த ப்ரோட்டோடைப் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் போனாலும் எந்த லேபிளில் போனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ப்ரோட்டோடைப்பிங் வந்து லேக் ஆகாமல் உங்களுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு கிளிக்கபிள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால வந்து எல்லாத்துக்கும் கொடுங்க. எக்ஸப்ட் அந்த செலக்ட் ஆகிருக்கிறதுக்கு விட்டுட்டு மிச்சம் இருக்க எல்லா 3 லேபிள்ஸ்க்கும் வந்து நீங்கள் ப்ரோட்டோடைப்பிங் கொடுத்துருங்க. இப்போ நான் இங்கே எப்படி கொடுத்துருக்கேன்னா அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. கார், பைக், பஸ், யா. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட், கரெக்டாக நல்லா ப்ளே ஆகுது. யா, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு வந்து அடுத்தது வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். உங்கள் சப்போர்ட் தான் தேவை. பாருங்கள், என்ன இருந்தாலும் எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.